கடலில் பெய்யும் மழை பயனற்றது. பகலில் எரியும் தீபம் பயனற்றது. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது. நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அருஞ்சுவை உணவு பயனற்றது. அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள ஒரு மரத்தடியில் வாழ்வது மிகவும் நல்லது. பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது. அதனால் நம்மிடம் நெருங்கி உள்ளவர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதில்லை. இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும். பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது. சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை விளக்குகிறது. பெரிய மலை சிறிய ஒளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது. பெரிய உருவத்தினால் என்ன பயன்? உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது. வேப்ப மரத்தை கிளை முதல் வேறு வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அது கசப்புத்தன்மை மாறாது. அதுபோல கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது. சாராய பாத்திரத்தை நெருப்பில் இட்டாலும் அதன் மனம் போகாது. யானையிடமிருந்து 100 அடி விலகி இருங்கள். குதிரையிடமிருந்து 100 அடி விலகி இருங்கள். கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து 10 அடி விலகி இருங்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்றும் மக்கள் வசிக்கும் ஊரை விட்டே சென்று விடுங்கள். எல்லா காரியங்களிலும் நீங்கள் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். காடுகளில் நீண்டு நேராக உள்ள மரங்களை முதலில் வெட்டப்படுகிறது. அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை. கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லவே இல்லை. 20 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போட யோசிக்கிற நாம அதையே ஹோட்டல்ல சர்வருக்கு டிப்ஸா கொடுக்கிறோம். ஜிம்ல ஒரு நாள் பூரா ஒர்க் அவுட் பண்ணி சளைக்காத நாம வீட்டு மனைவிக்கு உதவி செய்ய சலிச்சுக்கிறோம். கடவுளை பிரார்த்திக்க ஒரு 3 நிமிஷத்தை ஒதுக்க சங்கடப்படும் நாம் 3 மணி நேரம் உட்கார்ந்து விளங்காத படத்தை பார்த்துட்டு வர்றோம். காதலர் தினத்துக்காக ஒரு வருடம் காத்திருக்கிற நாம் அன்னையர் தினத்தை மறந்து விடுகிறோம். ரோட்டோரம் உட்கார்ந்திருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நேர சாப்பாடு வாங்கித்தர நினைக்காத நாம் அதையே ஓவியமா வரைஞ்சா ₹1,00,000 கொடுத்து கூட வீட்டில் வாங்கி மாட்டுகிறோம். ஜோக்கையெல்லாம் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி நாம இந்த மெசேஜை கண்டும் காணாம விட்டுறோம். அதில் ஒளிந்திருக்கும் வாழ்க்கையின் சாரம் புரியாமல்.